அங்கே மக்கள் வந்து ஆடு மாடு கியூவில் நீ போக வேண்டியது, பட்டனை தட்ட வேண்டியது, போக வேண்டியது, அவ்வளோதான். அவனுக்கு அதுக்கப்புறம் நீ சரியாக தட்டினியா, அது போட்டு விழுந்தா விழலையா, அது உனக்கு நீ நினைச்ச ஆளுக்கு விழுந்தா விழலையா, அதுக்கப்புறம் அதை கவுண்ட் பண்ணுறாங்களா பண்ணலையாங்கிறத பற்றி நீ அதை கவலைப்படவே கூடாது. ஆளும் கட்சி எடுத்து வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா, மகாராஷ்டிரால நாங்க ஜெயிச்சால் கூட ஜார்க்கண்ட்ல நாங்க தோத்துருக்கோம் இல்லையா, அங்க மட்டும் இவிஎம் ஃப்ராட் நடக்கலைன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஆனா 2019 இருந்து அப்போ 2024 12%, 8%, 10%, தமிழ்நாட்டில் 7%. இது எப்படி எங்கேருந்து வந்தது? ஏன்னா இப்போ எங்கள் டவுட் என்ன வருதுன்னா, இப்போ இவிஎம்ஐ யார் மேனுஃபேக்சர் பண்ணாங்க யாருக்குமே தெரியாது. அதனால எங்களை பொறுத்த மட்டும் 15 ஸ்டேட்டில் 79 பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூன்ஸை நீங்கள் திருடினாங்க. அப்படி நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம், ரிட்டன் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். மோசமான மீடியா இந்தியாவில் இருக்கிறது கேளுங்க. இதை பற்றி ஒரு வார்த்தை இல்லை. இன்னைக்கு ஹிந்து பேஜில் 4 பேஜ் எழுதுறாங்க, இந்த ஸ்டடி, இந்த சர்வே ஏதோ 24 ஹவர்ஸுக்குள்ளே சர்வே மேனுஃபேக்சர் பண்ணி இன்றில் பப்ளிஷ் பண்ணியாச்சு. ஆமாம், இவங்க மேண்டேட் கொடுத்துட்டாங்க, மண்ணாங்கட்டி கொடுத்தாங்க. வணக்கம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை எந்த அளவில் இருக்கிறது என்கிற இந்த கேள்வி தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேர்தல் என்பது இந்த நாட்டிற்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரைட். அது சரியான முறையில், டிரான்ஸ்பரண்டான முறையில் கிடைக்கிறதா இல்லையா என்கிற இந்த மிகப்பெரிய கேள்வி தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கூடிய அந்த காரணம் என்ன? சமீபத்தில் வெளிவந்த ஹரியானா தேர்தல் ரிசல்ட்டாக இருக்கட்டும், அல்ல மகாராஷ்டிரா தேர்தல் ரிசல்ட்டாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு ரிசல்ட்டுகளுக்கு பின்பு எழும்பக்கூடிய ஒரே கேள்வி, இவிஎம் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, பேலட் பேப்பர் மீண்டும் ஒரு முறை வர வேண்டும் என்கிற இந்த கேள்வி. இதை பற்றி இன்னும் ஆழமாக பேசுவதற்காக முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர், பியூரோக்ராட், இவிஎம்ஐ பற்றி மிகவும் ஆழமாக ரிசர்ச் செய்து ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட்டை தயாரித்த தேவசகாயம் ஐயா அவர்கள் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம் சார். நேற்று முன்தினம் வெளிவந்த மகாராஷ்டிரா தேர்தலின் அந்த ரிசல்ட்டை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? ஏன்னா பல கேள்விகள் வெளிவருகிறது. ஒரு பக்கம் சரத்பவார் காங்கிரஸ் அவர்களுடைய அணி, இன்னொரு பக்கம் பிஜேபி அண்ட் என்டிஏ கூட்டணி, ஆன்டி இன்கம்பென்சி இருந்தது, எத்தனையோ கேள்விகள் ஆளும் அரசாங்கத்தின் மீது இருந்த பின்பு கூட எப்படி அவர்களுக்கு இவ்வளவு பெரிய மேண்டேட் கிடைத்தது? இதை நீங்க வெறும் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் இதில் கனெக்ட் பண்ணி பேசக்கூடாது. இது பல வருடங்களாகவே நடந்துகிட்டு இருக்குது. இது பிரச்சனையே ஆரம்பிச்சது 2019 ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 2024 லோக்சபா எலெக்ஷன்ல தான் ஒரு பெரிய பெரிய பிரம்மாண்டமான ஒரு பிரச்சனையாக மாறி, அது லோக்சபா எலெக்ஷன் ஒரு ஃப்ராட் மாதிரி தான் இருக்குது எங்களை பொறுத்த மட்டும். நாங்கள் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். லோக்சபா எலெக்ஷன் ஜூனில் ரிசல்ட் வெளியே வந்தது, ஜூலைலேயே நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்துட்டோம். இதில் என்னென்னா, மெஷினை வச்சு எலெக்ஷன் பண்ணுறாங்க, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின். ஒரே ஒரு ஆர்குமெண்ட் அவங்க என்ன சொல்றதுன்னா, இது ரொம்ப குயிக்காக எல்லாம் நடந்து போகும், சீக்கிரமாக எஃபிஷியண்டாக மக்களுக்கு கொடுக்கும், இதில் கள்ள ஓட்டு போட முடியாது, இதில் இன்வேலிட் ஓட்டு வராது, இதில் கிளீனாக இருக்கு, மக்களுக்கும் ஈஸி, ஒரு பட்டனை பத்துக்கினா போதும், வேற ஒன்றும் பண்ண வேண்டிய தேவையில்லை, ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும் அப்படின்ட்டு ஒரு பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. எலெக்ஷன் கமிஷன் அதை வச்சுட்டு கொண்டாடுறான். எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த மட்டும் பேசிக்கலாக ஓப்பன் மைண்டாக இருக்கணும். ஒரு சிஸ்டத்துக்குள்ள அடிக்டடாக இருக்கக்கூடாது. எது நல்ல சிஸ்டமோ ஜனநாயகத்துக்காக அந்த மாதிரி பண்ணணுமே தவிர, இதுதான் பண்ணணும், நான் பிடிச்ச மயிலுக்கு 3 வால் 3 கால் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் இந்த எலெக்ஷன் கமிஷன் அப்படி தான் இருக்கிறாங்க. கடந்த சில வருஷங்களாக அப்படியே தான் இருக்கிறாங்க. இவிஎம் தவிர வேற ஒன்றுமே பண்ணக்கூடாது, பேப்பர் பேலட் பண்ணக்கூடாது, அப்படி ஒரு 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 ப்ரொபகண்டா பண்ணுறாங்க.
அவங்க பதவியில் இருக்கிறதுனால அவங்க சொல்ற பிரபகண்டால மக்களுக்கு போய் சேருது, பேப்பர்லயும் மீடியாவிலையும் எழுதுறாங்க. அவங்கள சப்போர்ட் பண்றாங்க கவர்மெண்ட். இப்போ உள்ள கவர்மெண்ட் ஃபுல்லா அவங்கள சப்போர்ட் பண்றாங்க. இப்போ உள்ள சுப்ரீம் கோர்ட் ஃபுல்லா சப்போர்ட் பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட் மெரிட்ல போறதே கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுதோ அது வேத வாக்கு. அதே மாதிரி மீடியாவும் ஃபுல்லா சப்போர்ட் பண்றாங்க. மக்கள் 75% மேல உள்ள மக்கள் தான் ஒரு ஜனநாயகத்தில் உயிர் நாடி. அவங்க ஓட்டு போடுறதுக்கு தான் எலெக்ஷன், வேற எலெக்ஷன் தேவை கிடையாது. மக்கள் ஓட்டு போட்டு அவங்க பிரதிநிதிகள் தேர்வு பண்றதுக்கு தான் எலெக்ஷன். மக்கள் இன்க்ரீசிங். இப்போ லேட்டஸ்டா 72 to 75% மக்கள் இவிஎம்க்கு எதிராக தான் இருக்கிறாங்க. இவிஎம் மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட தெரியும், அப்பா நான் ஓட்டு போட போறேன், அவன் என்ன ஃபேக்டரியில் போறானோ தெரியல, பணம் வாங்கிட்டு போறானோ, மற்றபடி இண்டிபெண்டாக போறாங்களோ தெரியல, ஆனால் ஓட்டு போட போறோம். ஆனால் யாருக்கு நான் ஓட்டு போட்டேன் எனக்கு தெரிய வேண்டாமா? மெஷினுக்கு தெரிஞ்சா போதுமா? பேப்பர் பேலட் கையில் வந்தவரும் நீங்கள் பார்க்குறீங்க. எனக்கு கேண்டிடேட் பேப்பரில் பேலட் இருக்காங்கன்னா ஒரு தடவை இல்லை 2 தடவை பார்க்குறீங்க. அப்புறமா முத்திரை குத்துறீங்க, எகைன் 3வது தடவை பார்க்குறீங்க. பார்த்துட்டு ஆமாம் எனக்கு கேண்டிடேட் இருக்கான், அதுக்கு சிம்பிள் இருக்குது ஒன்று போடுறீங்க, வெளியே வர்றீங்க. அப்புறம் எலெக்ஷன் வருதோ எப்படி வருதோ, யார் ஜெயிக்கிறாங்க அது வேற. ஆனால் ஓட்டரை பொறுத்த மட்டும் அவருக்கு கிளியராக தெரியுது, நாலேஜ் இருக்குது, வெரிஃபை பண்ணுறாரு. நான் தேர்ந்த கேண்டிடேட் தான் ஓட்ட போட்டிருக்கேன். இப்போ என்ன உள்ள போறாரு, மெஷின்ல ஒரு சவுண்ட் வருது, ஒரு பட்டனை பிரஸ் பண்றாரு, வெளியே வராரு. ஏதோ ஒரு 7 செகண்ட் ஏதோ காமிக்கிறாங்களா, அதை 90% பேர் பார்க்கறது இல்லை. பார்க்கறதாக சொல்றாங்களா, காமிக்கிறாங்களா, பார்த்துட்டு வந்துடுறாரு. சரி காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பார்த்துட்டு வந்துடுறாரு. சரி பார்த்துட்டோம், ஆனால் 90% மேலே பார்க்கறது இல்லை. அடுத்தது முக்கியமாக நீங்க பார்த்ததை கவுண்ட் பண்றாங்களா, பட்டன் பிரஸ் பண்றது நீங்க பார்க்கல, விவிபேட்டை கவுண்ட் பண்றது இல்ல. அது பண்ணுனா அப்போ நீங்க இவிஎம்க்கு வர நம்பிக்கை பண்ணலாம். அது பண்றதுக்காக தான் விவிபேட்டை கொண்டு வந்தது. ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல், வெரிஃபை பண்ணி ஆடிட் பண்றதுக்கு. இவங்க என்ன பண்றாங்க, கடந்த கொள்ளையில சொன்னா பண்ண மாட்டோம், நாங்கள் பண்ண 4 நாள் ஆகும், 5 நாள் ஆகும், 6 நாள் ஆகும். சுப்ரீம் கோர்ட்லையும் போய் சொல்லி சுப்ரீம் கோர்ட் அதை நம்பி நான் சுருக்கமாக என்ன சொல்ல வரேன்னா, ஜனநாயக தேர்தலை பற்றி புரிதல் என்னன்னா, மக்களுக்கு இதுல ஒரு பங்கு கிடையாது. மக்கள் ஆடு மாடு கியூல நீ போக வேண்டியது, பட்டனை தட்ட வேண்டியது, போக வேண்டியது, அவ்வளவுதான். அவனுக்கு அதுக்கப்புறம் நீ சரியா தட்டினியா, அது போட்டு விழுந்தா விழலையா, அது உனக்கு நீ நினைச்ச ஆளுக்கு விழுந்தா விழலையா, அதுக்கப்புறம் அதை கவுண்ட் பண்றாங்களா பண்ணலையாங்கிறத பற்றி நீ அதை கவலைப்படவே கூடாது. அது நாங்க பண்ணிவிடும். எலெக்ஷன் கமிஷன் நம்பிடு. இதுல தான் பிரச்சனை, இவிஎம்க்கு பிரச்சனை இதுதான். சார், இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருது. இப்ப 2 மாநிலத்தில் நடந்த தேர்தல், ஒரு பக்கம் ஜார்க்கண்ட், இன்னொரு பக்கம் மகாராஷ்டிரா. சோ ஆளும் கட்சி எடுத்து வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா, மகாராஷ்டிரால நாங்க ஜெயிச்சால் கூட ஜார்க்கண்ட்ல நாங்க தோத்துருக்கோம் இல்லையா, அங்க மட்டும் இவிஎம் ஃப்ராட் நடக்கலைன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அங்கேயும் மேபி இவிஎம் ஃப்ராட் நடந்திருக்கலாமே, அப்ப அதை நீங்க நம்புறீங்கன்னா இதையும் நீங்க நம்புங்கள்ங்கிற ஒரு விஷயத்தை அவங்க எடுத்து வைக்கிறாங்க. அது எப்படி? வடிகட்ட முட்டாத்தனமான ஆர்குமெண்ட் இது. இந்த லைன்ல மாத்திரம் நம்ம போகவே கூடாது. அனலைஸ் எப்படி பண்ணணும்னா, யார் ஜெயிக்கிறா யார் தோக்கிறது இல்லை. எலெக்ஷனை பொறுத்தவரை அது தப்பு, மிகவும் தவறான புரிதல். யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறா இல்லை. யாரும் ஜெயிக்கட்டும், யாரும் தோக்கட்டும். மக்கள் யாரை ஜெயிக்க விரும்புறாங்களோ அவங்க ஓட்டு போடட்டும். பப்ளிக் பீப்புள்ஸ் மேண்டேட் வரணும். நான் சொல்ல வர்றது என்னன்னா, குடிமகன் ஓட்டருக்குள்ள அதிகாரம் என்ன, அவனுக்கு தெரிய வேண்டாமா என்ன? அவனுக்கு தெரிய வேண்டாமா? அதுதான் கேள்வி. அதுக்கப்புறம் தெரியட்டும், நீங்க அப்ப 2வது ஓப்பனா கவுண்டிங் பண்ணுங்க,
அப்புறம் யார் ஜெயிக்கிறாங்களோ ஜெயித்துட்டு போட்டோம். இப்போ நான் உங்கள் ஆர்குமெண்ட்டுக்கு வரேன். நாங்கள் இதை டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணியிருக்கோம். இந்த வெரிஃபைபிலிட்டி இருக்கு இல்லையா, இது நம்ம முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. இந்த வெரிஃபைபிலிட்டி, அதாவது ஓட்டு நான் போட்ட ஆளுக்கு ரெஜிஸ்டர் ஆச்சுதா, அது உள்ளே போய் அது சரியாக ரெஜிஸ்டர் ஆகுதா, ரெக்கார்ட் ஆகுது. அதாவது காஸ்ட் ஆஸ் இன்டெண்டட், காஸ்ட் ஆஸ் இன்டெண்டட், ரெக்கார்டட் ஆஸ் காஸ்ட், ரெக்கார்டட் ஆஸ் காஸ்ட் அண்ட் கவுண்டட் ஆஸ் ரெக்கார்டட், கவுண்டட் ஆஸ் ரெக்கார்டட். இந்த 3 இருக்கணும். அப்பதான் டெமோக்ரஸி பிரின்சிபிள்ஸ். அது இல்லைன்னா அது கொண்டு வரதுக்கான தான் விவிபேட் கொண்டு வந்தது. பேப்பர் பேலட்ல இருந்து 3 உண்டு, இவிஎம்ல கிடையாது. இவிஎம்ல இருந்து கொண்டு வரதுக்காக விவிபேட் கொண்டு வந்தாங்க. இந்த 3 இருந்துன்னா அப்புறம் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த 3 இல்லாத போது அப்புறம் ஓட்டு வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும். புரியுதா? லார்ஜ் ஸ்கேல் ஸ்பியூரியஸ் ஓட் இன்ஜெக்ஷன் அது எப்படி பண்ணுறாங்க, டெக்னிக்கல் பண்ணுறாங்களா, அது நான் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. அது நாங்கள் இதுவரை ஸ்டடி பண்ணலை. அது டெக்னிக்கல் மேட்டர். எலெக்ஷன் கமிஷன் தான் சொல்லுவோம். நாங்கள் வந்து வேற நம்பர்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணுறோம். நாங்கள் எப்படி பண்ணுறோம்னு சொல்கிறோம். அதுக்கு லோக்சபாலே இது ஆரம்பிச்சது. அதாவது உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அது சேம் இப்போ வந்து ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா நான் அப்படி சொல்லிடுவேன். முதல்ல லோக்சபா பற்றி சொல்கிறேன். ஓட்டு 5 மணி வரை ஓட்டு விழுது. 5 மணி வரை தான். காலையில் 7 மணிக்கு ஆரம்பிக்குது, 5 மணிக்கு முடியுது. 5 மணிக்கு எத்தனை பேர் குயில் நிற்கிறாங்களோ அவங்க ஓட்டு போட அனுமதிக்கப்படுவாங்க. நார்மலி எல்லா இடமுமே 7 மணிக்குள்ள ஓட்டிங் முடிச்சிடும். ஓகே, அப்போ ஆஸ் பர் ரூல் பிரகாரம் என்னன்னா அவங்க ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் 7 மணிக்கு. ப்ரிசைடிங் ஆஃபீஸர் கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் 7 மணிக்கு அந்த க்ளோசிங் பண்ணுவாங்க இல்லையா, க்ளோசிங் பண்ணிக்கிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாரு ப்ரிசைடிங் ஆஃபீஸருக்கு பூத் வைஸ். இந்த ஓட்டில் எனக்கு 1000 ஓட்டு இருந்தது, 17C 17A இல்லை 1000 ஓட்டு இருந்தது, 17Cல 700 ஓட்டு விழுந்தது, 70%. அவர் பெர்சன்ட் கொடுக்க மாட்டார், அவர் நம்பர் கொடுப்பார். அவர் இன்ஃபர்மேஷன் போகும். எல்லா ஆஃபீஸும் போவாங்க. முதல்ல டெலிஃபோனில் கொடுப்பாங்க. டெலிஃபோனில் கொடுக்க வந்து அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் டெபாசிட் பண்ணுறதுக்கு ஃபார்ம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட் வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட வந்துடும். ரிட்டர்னிங் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அது வந்து சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸருக்கு போகும். அது உடனே எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிடும். 7 மணிக்கு வந்து அது ப்ரொவிஷனல் ஃபிகர்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ப்ரொவிஷனல் ஃபிகர். அது ஒரு பெர்சன்டேஜாக கொடுப்பாங்க. நார்மலி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. 7 மணிக்கு நிலவரப்படி 5 மணி, 7 மணிக்கு சொல்றது 5 மணி நிலவரப்படி 7 மணிக்கு வந்து கம்ப்ளீட்டாக போலிங் முடிஞ்சு போச்சுது, 60% போல் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் என்ன ஒன்று, அன்னைக்கு ராத்திரி அந்த 7 மணி கொடுக்கறது வந்து 5 மணி நேரத்தை கொடுப்பாங்க. 7 மணி கம்ப்ளீட் ஆனதே 11 மணிக்கு கொடுப்பாங்க. 11 மணிக்கு கொடுப்பாங்க. 11 மணிக்கு கொடுக்கறது தான் ப்ரொவிஷனல். 7 மணிக்கு கொடுக்குறது டென்டேட்டிவ். அதை நம்ம சீரியஸ் எடுத்துக்கூடாது. ஆனால் நீங்கள் அந்த 11:30 தான் கொடுக்குறது தான் இது ப்ரொவிஷனல் ஃபிகர். ப்ரொவிஷனை கொடுப்பாங்க. அது பை அண்ட் லார்ஜ் ஆக்யூரேட்டாக இருக்கணும். அது முன்னமே இருக்கக்கூடாது. ஒரு சிலர் ஓட்டுகள் இருக்கலாம், ஆனால் நூற்றுக்கணக்கிலையும் 1000கணக்கிலையும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு நம்பர் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அதான் ஃப்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து எல்லா ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸும் வந்து இவிஎம் மெஷின் பேப்பர் 17C இல்லை டெபாசிட் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அது எல்லாம் ஒரு காப்பி ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட போகும். அடுத்த நாள் ஒரு காப்பி ஸ்ட்ராங் ரூம்குள்ளே போகும், ஒரு காப்பி ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு ஆஃபீஸில் போகும். அடுத்த நாள் காலையில் அவங்க ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் அப்சர்வர்ஸ் எல்லாம் உட்காந்து கம்ப்ளீட்டாக டேபுலேட் பண்ணுவாங்க. பண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபைனலைஸ் பண்ணி சாயங்காலம் ஒரு 5-6 மணிக்குள்ள ஃபைனல் ரிப்போர்ட் போகும். அதான் ஃபைனல். இந்த முந்தி ராத்திரி உள்ள அந்த சாயங்காலத்துக்கு உள்ள 7 மணி ஃபிகருக்கும் அந்த அடுத்த நாள் கொடுக்குற சாயங்காலம் கொடுக்குற ஃபிகருக்கும் ஸ்டாண்டர்ட் வேரியேஷன் வந்து ரொம்ப சின்ன வேரியேஷன் தான் இருக்கணும். 0.5 to 1%. 0.5 to 1%. 1% வச்சுக்குவோம். 1% வச்சுக்குவோம். 1.5 வரை வச்சுக்குவோம். 1.5 வரை வச்சுக்குவோம். ஓகே, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்
ஆனால் 2019 அப்போ 2024 12%, எஸ் 8%, 10%, தமிழ்நாட்டில் 7%. இப்போ இது எங்கேருந்து வந்தது? நாங்கள் கேட்டோம், லோக்சபா எலெக்ஷனில் தான் கேட்டோம். ஆந்திர பிரதேசில் 12%, ஒரிசாவில் 12.4%, மகாராஷ்டிராவில் 8%. இப்படி எல்லாமே நாங்கள் அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் கேட்டோம், ஏய்யா இது எப்படி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1% தானே, அதை விட மேலே போகக்கூடாத. இப்போ உங்களுக்கு டெலிகம்யூனிகேஷன் ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. முந்தியாவது டெலிகம்யூனிகேஷன் இல்லை, இப்போ செல்ஃபோனை ப்ரெஸ் பண்ணால் போதும் இம்மீடியட்டாக. அதுக்கு பதிலே கிடையாது, பதிலே இல்லை. கேட்காத மிஸ்கைடட், கேட்காத, டோன்ட் ஆஸ்க், எங்களை ட்ரஸ்ட் பண்ணு, எங்களை பிலீவ் பண்ணு. ஸோ பிலீவ் பண்ண முடியாதுப்பா. அப்போ தான் நாங்கள் உட்காந்து கால்குலேட் பண்ண ஆரம்பித்தோம். கால்குலேட் பண்ணும்போது இதில் இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஸ்பியூரியஸ் இன்ஜெக்ஷன் ஆஃப் ஓட், டம்பிங் ஓட்னா டெக்னிக்கலி பண்ணுறாங்க. எந்த ஒரு டெக்னாலஜி வச்சு பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ எங்கள் டவுட் என்ன வருதுன்னா, இப்போ இவிஎம்ஐ யார் மேனுஃபேக்சர் பண்ணாங்க யாருக்குமே தெரியாது. இது பெரிய சீக்ரெட். ஆர்டிஐலும் பதில் சொல்ல மாட்டாங்க. சொல்கிறாங்க பப்ளிக் செக்டரில் இசிஐஎல் தான் பண்ணுறாங்க, பிஇஎல் தான் பண்ணுறாங்க. அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது கிடையாது, அவங்க அசம்பிள் தான் பண்ணுறாங்க. பப்ளிக் செக்டருங்கிறதுனால அவங்களுக்குள்ள பில்லு போட்டு டெண்டர் போட்டு அவங்களுக்கு பில்லிங் வாங்கிக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த கிரிட்டிக்கல் கம்போனன்ட்ஸ், அந்த மைக்ரோ ப்ராசஸர் மற்ற கம்போனன்ட்ஸ் யார் பண்ணுறா? யாருக்குமே தெரியாது. அதானி பண்ணலாம், அப்பானி பண்ணலாம், யாருக்கும் தெரியாது. அதனால உள்ள என்ன வச்சுருக்காங்க? சோர்ஸ் கோடு கொடுக்கறது கிடையாது. மற்ற நம்ம நான் எலெக்ஷன் கமிஷன் எக்ஸ்பர்ட்ஸ் அதை விட மிகவும் உயர்ந்த எக்ஸ்பர்ட்ஸ் அவங்கள திறக்க விடுறதில்லை, எல்லாமே சீக்ரெட். ஸோ இவிஎம்குள்ளே என்ன இருக்குது, யார் மேனுஃபேக்சர் பண்ணால், உள்ள என்ன வச்சுருக்காங்க, ஹார்ட்வேர் என்ன இருக்குது, சாஃப்ட்வேர் என்ன இருக்கிறது யாருக்குமே தெரியாது. எங்களை நம்பு. ஓகே. ரெண்டாவது, இந்த இது போக இந்த இசிஎல் பிஎல்ல அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. இப்போ எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறது எலெக்ஷன் கமிஷன் இல்லை, இசிஐஎல் பிஎல்க்கு இன்ஜினியர்ஸ் மார்க்கெட்லேருந்து ஒரு மாதம் 2 மாதம்னு அவங்கள அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. அவங்க எங்கேருந்து வராங்க, என்ன யாருன்னே தெரியாது. கம்ப்ளீட்டாக ஆர்எஸ்எஸ் ஆளுகளாக இருக்கலாம், பிஜேபி ஆளுகளாக இருக்கலாம், அவங்க தான் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. மூணாவது, இந்த 2 கம்பெனிலையுமே இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே பிஜேபி ஆளு. இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, இவிஎம் யார் மேனுஃபேக்சர் பண்ணுறா, இதுக்குள்ளே என்ன இருக்குது, என்ன சாஃப்ட்வேர் இருக்குது, என்ன ஹார்ட்வேர் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. கம்ப்ளீட் கண்ட்ரோல் கவர்மெண்ட் பிஜேபி கையில் இருக்குது, கவர்மெண்ட் கையில் இருக்குது. ஸோ அதனால் இருந்தால் கூட சரி, பரவாயில்ல. நீங்கள் இந்த ஓப்பனாக இந்த வெரிஃபைபிலிட்டி கொண்டு வந்தீங்கன்னா, விவிபேட் ஸ்லிப்பை நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் அதுலையாவது தெரியும். அது மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன சிச்சுவேஷன்னா, யார் மேனுஃபேக்சர் பண்ணான்னு தெரியாது, யார் சாஃப்ட்வேர் கொண்டு போட்டிருக்கான்னு தெரியாது, யார் இவிஎம் மெயின்டைன் பண்ணுறா, அதுக்கு அதை லோடு பண்ணுறா தெரியாது, யாருமே தெரியாது. பேப்பரையும் கவுண்ட் பண்ண மாட்டோம், எங்களை நம்புங்க. அதனால இவங்க என்ன எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபியூரியஸ் இன்ஜெக்ஷன் ஆஃப் ஓட்ஸ் இஸ் பாசிபிள். ஸோ அப்போ நாங்கள் ஸ்டடி பண்ணோம். லட்சக்கோடி, அதாவது லோக்சபாவில் எலெக்ஷனில் பூரா இந்தியா முழுதுமே எங்கள் எஸ்டிமேட் பிரகாரம் 4.65 crore அடிஷ்னல் ஓட்டு இன்ஜெக்ட் பண்ணாங்க 7 மணிக்கு அப்புறம். அதாவது ஓட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணது. அதனால எங்களை பொறுத்த மட்டும் 15 ஸ்டேட்டில் 79 பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூன்ஸை நீங்கள் திருடினாங்க அப்படி நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம், ரிட்டன் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம், எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸும் கொடுத்துருக்கோம். ஒரு பதில் இல்லை. ஓகே, நான் கம்ப்ளீட் பண்ணுறேன், அப்புறம் நீங்கள் கேள்வி கேளுங்க. அது முடிஞ்சது, லோக்சபா முடிஞ்சது. அப்புறம் ஹரியானா ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்தது, சேம் பேட்டர்ன். ஹரியானாவில் எதிர்பார்க்கவே இல்லை, 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தது, இப்போ மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஆகிடுச்சு. 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆன்டி இன்கம்பன்சி எங்கேயாவது வருமா? இப்போ மெஜாரிட்டி கவர்மெண்ட்.
அது பார்க்கும்போது 7% அந்த மேனிப்புலேட் பண்ணுறாங்க. அது வந்துட்டு ஜேஎன்கேயில் பண்ணது 3% கூட கிடையாது. ஜேஎன்கேயில் இந்த அடிஷ்னல் அந்த இன்ஜெக்ஷன் வந்து நாங்கள் கம்பேரிட்டிவ் கால்குலேஷன் பண்ணோம். ஜேஎன்கேயில் 3.something வந்தது, ஹரியானாவில் 7%. ஜேஎன்கேயில் அப்போசிஷன் வின் பண்ணுது, ஹரியானாவில் பிஜேபி வின் பண்ணுது. நான் அதை விட மோசம் இப்போ, அதை விட மோசம் மகாராஷ்டிராவோ ஜார்க்கண்ட். நீங்கள் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் கேட்டீங்க இல்லையா? ஜார்க்கண்டில் 2 ஸ்டேஜில் நடந்தது. 2 ஸ்டேஜில் இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து 1.6% ஏதோ வேரியேஷன் இருந்தது. செகண்ட் ஃபேஸில் 0.8% வேரியேஷன் இருந்தது. ஆவரேஜ் வந்து 1.3%. ஆவரேஜ் ஹைக் ஜார்க்கண்டில் 1.3%. ஓகே, விதின் அக்செப்டபிள். மகாராஷ்டிரா சிங்கிள் ஃபேஸ் 7.83%. 7.83%. அங்கே ஜேஎம்எம் வின் பண்ணுது, இங்கே பிஜேபி வந்து 89% வின் பண்ணுது. 89% ஸ்ட்ரைக் ரேட். 100க்கு 89 சீட் வின் பண்ணுறாங்க பிஜேபி. மற்ற 2 பார்ட்டியும் 82 சீட் வின் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் இதில் தமாஷா இதில் என்னென்னா, எவ்வளவு கையங்களமாக மீடியா எவ்வளவு தூரம் மோசமான மீடியா இந்தியாவில் இருக்கிறதுன்னு கேளுங்க. இதை பற்றி ஒரு வார்த்தை இல்லை. இன்றைக்கி ஹிந்து பேஜில் 4 பேஜ் எழுதுகிறாங்க. இந்த ஸ்டடி, இந்த சர்வே ஏதோ 24 ஹவர்ஸுக்குள்ளே சர்வே மேனுஃபேக்சர் பண்ணி இன்றில் பப்ளிஷ் பண்ணியாச்சு. ஆமாம், இவங்க மேண்டேட் கொடுத்துட்டாங்க, மண்ணாங்கட்டி கொடுத்தாங்க. இதை பற்றி ஒரு வார்த்தை இல்லை. 8% இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு வார்த்தை இல்லை. இதில் தமாஷா இதில் என்னென்னா, ஜார்க்கண்ட் வந்து ஒரு ட்ரைபல் ஸ்டேட், ஒரு ஃபாரஸ்ட் காடு. அங்கே கம்யூனிகேஷனில் ரொம்ப கஷ்டம். நான் போயிருக்கேங்கல்ல. மகாராஷ்டிரா வந்து அர்பன் ஸ்டேட், அட்வான்ஸ் ஸ்டேட், ரொம்ப ஈஸி. ஒன்று. ரெண்டாவது, ஜார்க்கண்டில் ஓட்டிங் பர்சன்டேஜ் ஜாஸ்தி, மகாராஷ்டிராவில் ஓட்டிங் பர்சன்டேஜ் கம்மி. நிறைய சிட்டிஸ் உண்டு. இருந்தால் கூட மகாராஷ்டிரா கம்யூனிகேஷன் ஜார்க்கண்டை விட மச் பெட்டர். ஏன் எப்படி வந்து 7.43%க்கு 83%, ஜார்க்கண்டில் 1.20%? கிளியர் ஓப்பன் லூட். ஏன்னா எலெக்ஷன் கமிஷனை கவர்மெண்ட் பூரா சப்போர்ட் பண்ணும், சுப்ரீம் கோர்ட் பூரா சப்போர்ட் பண்ணும், மீடியா பூரா சப்போர்ட் பண்ணும். அப்போசிஷன் கேள்வி கேட்க நாதியே இல்லை. சும்மா பேலண்ட் ஆராய்ச்சி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறத தவிர, லோக்சபாவில் நாங்கள் திருப்பி அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்தோம். இந்த இது இருக்கிறனால எலெக்ஷன் கமிஷன் என்ன நினைக்கிறாங்க, என்ன வேணாலும் பண்ணுவோம், என்ன வேணாலும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். மீடியா அதை தம்பாட்டு அடிக்கிறதுக்கு உட்காந்துருக்கு. இன்னும் ஹிந்துவை பார்த்தீங்களா, அலங்கோலமாக இருக்குது. இதே தான் ஹரியானாவும் பண்ணாங்க. அடுத்த நாள் முந்தாந்து எலெக்ஷன் ரிசல்ட் வருது, நேற்று சர்வே பண்ணிட்டாங்களாம். 4 பேஜில் சர்வே அடிக்கிறாங்க. அது எங்கேருந்து சர்வே வந்தது? இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்ல வரும், மக்கள்லாம் முட்டாளுங்களா? ஒரு ஏதோ பஹனா ஸ்கீம் கொண்டு வந்து 1000 ரூபா கொடுத்துட்டாங்களா? அவ்வளோதானா மக்கள்? அவ்வளோதானா இந்தியா இருக்கிறா? ஒரு 10% இருக்கிறா. 100% மக்களும் 1000 ரூபாய்க்கு கொடுத்து வெளில போயிடுவாங்களா? நடக்காத காரியம். ஆனால் அதை வச்சு ஆமாம் பெஹனா சொல்கிற பெஹனா அப்புறம் ஆர்எஸ்எஸ் ஒர்க் பண்ணிட்டாங்களா? இன்னும் ஒன்றா மகாராஷ்டிராவில் திருட்டுத்தனமாக கவர்மெண்ட்டே பண்ணாங்க. டிஃபெக்டட் கவர்மெண்ட். மக்கள் தூக்கி வெளியே இருந்திருப்பாங்க. மக்களையும் கேவலப்படுத்தி இப்போ இந்த எலெக்ஷன் சிஸ்டம் நான் சொல்லவா, எங்களுக்கு வார்த்தை என்னென்னா, எங்களை மாதிரி ஆளுக்கு வார்த்தை என்னென்னா, ஓல்ட் டைமர்ஸ் நாங்கள் முந்தியெல்லாம் எலெக்ஷன் வேறு சிஸ்டத்தில் எலெக்ஷன் பண்ணவங்க. நாங்கள் மக்களையும் முட்டாள்களாக்கி மக்கள் வந்து அடிமைகள் எல்லாமே அடிமைகள், இப்படி தான் நடக்குதுன்ட்டு பேப்பர்லேயும். ஏன்னா ஹிந்துக்கு மேலே நிறைய வருத்தம். நான் திருப்பி அதான் சொல்கிறேன், ரெக்கார்ட் பண்ண விரும்புகிறேன். ஐ எம் வெரி ஷாக்ட் அபவுட் ஹிந்துவில் ஒரு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் உண்டு எங்களுக்கு. ஹிந்து ரெஸ்பெக்ட் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. கதாலந்து எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருக்காங்க. முன்னாடியே ரிசல்ட் இப்படி வரும், நீ மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுக்க, உடனே சர்வே ரிப்போர்ட் அடிச்சிடு. யாரை சர்வே பண்ணால் யாருக்கும் தெரியாது. ஸோ நான் சொல்ல வர்றது இப்போ என்னென்னா, இவிஎம்மை வச்சுக்கிட்டு, அதனால தான் இவிஎம்மை நம்ம விட மாட்டேன். இவிஎம் அப்படியே இது அதாவது அப்படியே நெஞ்சில் அணைச்சி வச்சுட்டு எலெக்ஷன் கமிஷன் பாடிக்கிட்டு இருக்கிறாரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். பேப்பரை பற்றி பேசவே கூடாது. இதுதான் மெயின் காரணம். ஏன்னா அவங்க நினச்சபடி
மக்களுக்கு மேண்டேட்டை பற்றி எனக்கு கவலையே இல்லை. மக்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும், என்ன வேணாலும் ஒப்பாரி வைக்கட்டும், அடட்டும், இது பண்ணட்டும், ஒரு கவலையே தெரியல. எங்களை பொறுத்த மட்டும் எலெக்ஷன் அன்னைக்கு ஏதோ ஏதோ நாங்கள் பண்ணது மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவோம். பேப்பரில் எல்லாம் ஓஹோன்னு எழுதிடுவாங்க, பெரிய ஸ்கீம் பெரிய ஸ்கீம் பெரிய ஸ்கீம் சொல்லுவான். நாங்கள் என்ன மேனுஃபேக்சர் பண்ணணுமோ, யாருக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ கோட்டா அலாட் பண்ணி கொடுப்போம். சரி, ஜார்க்கண்ட் சின்ன ஸ்டேட்டு, போ நீ வச்சுக்க. மகாராஷ்டிரா பெரிய ஸ்டேட்டு, கோடி லட்சக்கணக்கான ப்ராஜெக்ட் இருக்குது, அடானிக்கு ப்ராஜெக்ட் கொடுக்குறோம், நாங்கள் எடுத்துக்கிறோம். இதுதான் இப்போ எலெக்ஷன் ஆயிடுது. இதுதான் எலெக்ஷன் இப்போ. சார், சிவசேனாவிலிருந்து சஞ்சய் ராவத் ஒரு கேள்வி எடுத்து வச்சிருக்காரு. வி டோன்ட் பிலீவ் இன் திஸ் ரிசல்ட். அதனால மகாராஷ்டிராவில் மீண்டும் ஒரு முறை தேர்தல் நடத்தினால் மட்டும்தான் இந்த மேண்டேட்டை உண்மையாக மக்களுக்கு முன்பெடுத்து வைக்க முடியும். அதை எப்படி பார்க்குறீங்க? மீண்டும் ஒரு முறை தேர்தல் நடத்துவது சாத்தியமா? சஞ்சய் ராவத் சொன்னார் மகாராஷ்டிராவில். ஹரியானாவில் காங்கிரஸுக்கு ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் சொன்னார், உபேந்தர் யாதவ். போது மாதம் இல்லை, அந்த இவங்களும் சொன்னாங்க, ஜெயராம் ரமேஷ், நாங்கள் இந்த நம்பிக்கை இல்லை, இந்த இதை நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம். சேம் வார்த்தை. சஞ்சய் ராவத் மகாராஷ்டிரா பற்றி என்ன சொன்னாரோ அதே வார்த்தையை ஜெயராம் ரமேஷ் வந்து ஹரியானாவில் சொன்னார். இவங்க என்ன பதில் கொடுத்தாங்க தெரியுமா? எலெக்ஷன் கமிஷன், நீங்கள் ஆன்டி நேஷனல், இந்த மாதிரி பேசக்கூடாது, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை தலை வணங்கி அப்படியே அடிமை மாதிரி அக்செப்ட் பண்ணணும், அவ்வளோதான், பேசக்கூடாது. ஆரகண்டா ஆட்டோக்ராட்டிக்காக ரிட்டர்ன் எழுதி கொடுக்குறாங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் எஸ் எஸ். ப்ரொவிஷன் இருக்கு, கவுண்டர் மேண்டிங். அதாவது இப்போ கூட எலெக்ஷனில் சிஸ்டம் இருக்குது, பேப்பர் பேலட் சிஸ்டமில் இருக்கும்போது இருந்தது. அதனால தான் சேஷனுக்கு பேர் வந்தது. சேஷன் இந்த ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணார். 3-4 எலெக்ஷனில், அசம்பிளி எலெக்ஷனில் ரொம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணார். கவுண்டர் மேன் பண்ணார். கவுண்டர் மேன் பண்ணிட்டு ரீஎலெக்ஷன் ஆர்டர் போட்டார். அதனால தான் சேஷன் சேஷன் சொல்கிறாங்க. வேற சேஷன் விசேஷமாக ஒன்றும் பண்ணிடல. சட்டத்தில் இருந்த ஒரு ப்ரொவிஷனை எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணார், அவ்வளோதான். இப்போவும் பண்ணலாம். எங்கெல்லாம் டவுட் இருக்கோ 100% பண்ண வேண்டிய தேவையில்லை. எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி 420 பண்ணியிருக்காங்களோ அனலைஸ் பண்ண வேண்டியது, கவுண்டர் மேன் பண்ணி ரீஎலெக்ஷன். என்ன ஒரு ஒரு ஜனநாயகத்தில் மக்களுக்கு குரல் தெளிவாக வெளியே வரணும். அதனால் ரீஎலெக்ஷன் பண்ணல ஒரு தவறு இல்லை. ரீஎலெக்ஷன் பண்ணலாம், பண்ணணும். இது எலெக்ஷன் இல்லை, இது எலெக்ஷன், இது சிஸ்டமே இல்லை. எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் நமக்கு தேவையில்லை. நான் உங்கள்கிட்ட கிளியராக சொல்லிட்டேன். லோக்சபாவில் நடந்தது, ஹரியானா ஜேஎன்கேல நடந்தது, இப்போ மகாராஷ்டிரா ஜார்க்கண்டில் நடந்தது. தெளிவாக சொல்லிட்டேன். ஸ்பூரியஸ் இன்ஜெக்ஷன் ஓட்ஸ் எங்கே 1% மேலே போதோ அங்கே ரூலிங் பார்ட்டி ஜெயிக்கிறாங்க. 1% இல்லை, 5%, 6%, 8, 10. இப்போ மகாராஷ்டிராவில் 7.83%. இட்ஸ் வெரி, அதாவது கம்ஸ் இன் டு பல லட்சம் வாக்குகள். ஒன் மோர் ஆவரேஜ் எப்படி வருதுன்னா, அந்த ஸ்டாண்டர்ட் வேரியேஷன், நான் இப்போ தான் அந்த ஃபிகர்ஸை செக் பண்ணேன். ஜார்க்கண்டில் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் 5000 ஓட்டு டிஃபரன்ஸ் வந்திருக்கு பெர் சீட். செகண்ட் ஃபேஸில் 2000 ஓட்டு, அவ்வளோதான் ஸ்டாண்டர்ட் வேரியேஷன். ஆவரேஜாக 3000 votes. Whereas in Maharashtra it is 26,000 vote difference per constituency. அந்த பேஸில் பார்க்கும்போது 100க்கு 100 about 100 பிஜேபி அண்ட் allies NDA candidates have won with less than 26,000 mark. அப்போ எல்லாம் புரிஞ்சவங்களுக்கு இதுதான் நாங்கள் கொண்டு, they have won with less than 10,000, 5,000, 4,000, 3,000. அப்படி அதனால தான் அந்த 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 அடிஷ்னல் பம்பிங் அபவுட் இஸ் த மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஒன். பிரச்சனை என்ன, நாங்கள் லோக்சபாலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இருந்தால் கூட காங்கிரஸ் பார்ட்டியும் அப்போசிஷன் பார்ட்டியும் இதுக்குள்ளே தலைக்குள்ளே அவங்களுக்கு ஏறலை. வேற இல்லாமல் கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. இந்த கேள்வி இதுவரை யாரும் கேட்கல. இது ஃபிகர்ஸுக்கு கண் முன்னால் இருக்கு. என்ன அப்போசிஷன் பார்ட்டியும் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு டெமோக்ரஸி பற்றி ஒரு கான்செப்டே இல்லை. ஏதோ வின் பண்ணி சீட்டு வாங்கியாச்சு, தேர் வெரி ஹாப்பி. டெமோக்ரஸி அந்த அளவுல அவங்க பெரிய அளவுல எடுத்து வைக்கல. அந்த ப்ரொடெஸ்ட்ங்கிற விஷயம் இன்னும் வரல.
ப்ரொட்டஸ்ட் வந்து சிவில் சொசைட்டி என்ன பண்ண முடியுமோ பண்ணியாச்சு. பட் எல்லாம் ப்ரொட்டஸ்ட் வந்து மாஸ் மூவ்மெண்ட் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது வந்து இப்போ வந்து நீங்கள் இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் சிவில் சொசைட்டி கம்ப்ளீட்லி அடக்கி ஒடுக்கிட்டாங்க. சிவில் சொசைட்டி இப்போ என்ன இருக்கு? ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் பேசுகிறவங்களாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுறாங்க. எவ்வளோ அவங்களுக்கு என்ன ரிசோர்ஸஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றுமே பண்ண முடியாது. ஏதோ இப்போ ஜூம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆக்டிவிட்டி நடந்துகிட்டு இருக்கு. மற்றபடி ஃபிசிக்கல் சிவில் சொசைட்டி ஆக்டிவிஸ்ட்ங்கிறதே மொரல்லஸ் டெட் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் மாஸ் மூவ்மெண்ட் பண்ணணும்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் தான் மாஸ் இருக்காங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் மாஸ் ஃபாலோவர்ஸ் அவங்க இருக்காங்க. அவங்க தான் மாஸ் மூவ்மெண்ட் கொண்டு வர முடியும். நாங்கள் திருப்பி 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 எங்க சொல்லிட்டு இருக்கோம். அதை பற்றி கவலையே இல்லை. டாக்கிங் அபவுட் தமிழ்நாடு சந்தோஷத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே நடக்காதுன்றது நடக்க போகுது. போன எலெக்ஷனில் தமிழ்நாட்டிலே 7% பேடிங் பண்ணாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இவ்வளோ தூரம் மெஜாரிட்டி இருந்ததுனால அவங்க ஜெயிக்க முடியலை. அடுத்த எலெக்ஷனில் ஜெயிப்பாங்க பேடிங் பண்ணி. ஸோ இந்த பேட்டர்ன் டெவலப் ஆகிடுச்சு. என்ன பேட்டர்ன்னா, நாங்கள் பேடிங் பண்ணுவோம், டம்பிங் பண்ணுவோம், ஜெயிப்போம், டிக்ளேர் பண்ணுவோம். டிக்ளேர் பண்ணவன் மீடியா ரெடியாக உட்காந்துட்டு இருக்கு. மீடியா வந்து அதை உடனே சர்வே ரிப்போர்ட் போடும். கோர்ட்டுக்கு போனீங்கன்னா நோ 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 எலெக்ஷன் கமிஷன் நம்பு டிஸ்மிஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிடுச்சுது, எல்லாம் முடிஞ்சது, விஷயம் முடிஞ்சது. இதுதான் இப்போ உள்ள சீன். இதுதான் இந்தியன் டெமோக்ரஸி. ரைட் சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இதை பற்றி மிகவும் ஆழமாக பேசியதற்காக மிக்க மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.